இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 3வது திருவாக்கியத்தின் மூலமாக எங்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை மறைத்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. உட்காருவோம். சிலுவையின் திருவார்த்தையில 2 வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் 3வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் அருமையான பொறுப்பொன்றை கர்த்தர் தர இருக்கிறார். 3வது வார்த்தையிலே அன்றைக்கு இயேசு சிலுவையிலே சொல்லும்போது, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அழகாய் இயேசுவின் அருகிலே நிற்கிற ஒரு அனுபவம். சிலுவைக்கு அடியிலே, சிலுவையின் அருகிலே வந்து நிற்கின்ற இவர்களை இயேசு காண்கிறார். இன்னைக்கும் இந்த சிலுவை தியானத்திற்காக இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அன்றைக்கு தேவனுக்கு பெயரிட்டாள். ஆனால் இன்றைக்கு நம்மை காண்கிற, சிலுவையிலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர். பாருங்க, இந்த இடத்துல சொல்லி இருக்கு, அருகே நின்றவர்களை காண்கிறார். அவர் பார்க்கும்போது அவர் அருகிலே தன்னுடைய தாய் கண்ணுக்கு தெரிந்தார்கள், தன்னுடைய சித்தி கண்ணுக்கு தெரிந்தார்கள், தன்னுடைய தாயின் சகோதரி மரியாள் கண்ணுக்கு, கிளியோப்பா மரியாள் கண்ணுக்கு தெரிந்தார்கள், மகதலேனா மரியாள் கண்ணுக்கு தெரிந்தார்கள். அதோடு கூட தன்னிடத்தில் அன்பாயிருந்த சீசனையும் அவர் காண்கிறார். வேதத்தில் அருமையா மத்தேயு சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தினுடைய 56வது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லி இருக்கு, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவுக்கு பாடு வந்த போது, இயேசுவை விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது எல்லாருமே என்ன செய்துட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் யோவானும் போய்விட்டார், 12 பேரும் போய்விட்டார்கள். ஆனா இந்த யோவான் திரும்பி வந்தார். ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளத்திலே ஒரு பேரன்பு. இன்னைக்கு தேவனிடத்துல பேரன்பு வைத்திருக்கிறவர்களால் தேவனை விட்டு பிரிந்து போகவே முடியாது. சில சூழ்நிலையில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண மனசு இல்லை, வேதம் வாசிக்க மனசு இல்லை, கர்த்தரோடு நெருங்கி நடக்க எனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இஷ்டம் இல்லாட்டாலும் அவங்க உள்ளத்தை அடக்கி வைக்க அவங்களால முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் மீது வைக்கிற ஒரு அன்பு, அப்படி ஒரு பேரன்பை தேவன் மீது வைத்ததினாலே, இயேசுவின் மீது இந்த யோவான் வைத்திருந்ததினாலே அவரால் தன்னை அடக்கி கொண்டு மற்றவர்களை போல இருக்க முடியவில்லை. எனவே அவர் அருகாமையிலே வருகிறார், சிலுவைக்கு அருகிலே. இப்பொழுது காணும் போது இவர்களை கண்டு அந்த நேரத்தில் தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, இதோ உன் மகன். ஸ்திரீயே, இதோ உன் மகன். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க இயேசுக்கு கூட இருக்கிறீங்களா, கூட இல்லாம இருக்கிறீங்களா? இயேசுவோடு இருக்கிறீர்களா, இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறீர்களா? ஏன் நம்ம இயேசு கிட்ட இருக்கணும்னா, இயேசு கிட்ட நின்னாதான் இயேசு பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். இயேசுவின் அருகில் இருக்கும்போது தான் அவருடைய சத்தம் நம்முடைய இருதயத்துல பலமாய் தொனிக்கும். யார்கிட்டயோ இயேசு பேசுவார், என்கிட்டலாம் பேசுவாரா?
நிச்சயமா பேசுவார். எப்ப பேசுவார் தெரியுமா? அருகிலே நெருங்கி வந்தால் அவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியும். அன்னைக்கு அருகில வந்ததுனால தான் இயேசுவின் சத்தத்தை இந்த சீடனாலும் அவருடைய தாயாலும் கேட்க முடிந்தது. பாருங்க, கிட்ட வந்ததுனால இன்னைக்கு நீங்க கிட்ட வந்திருக்கிறீங்களா? உடன் இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? நெருங்கி இருக்கிறீங்களா இயேசு கூட? யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் தூரமா இருந்தீங்கன்னா மறுதலிக்கிறவங்களா மாறி போயிருவீங்க. பேதுரு மறுதலித்தார். ஆனா கிட்ட வர வர அவர் நேசிக்கிறவராய் மாறினார். இந்த அருமையான பகுதியில அன்பாயிருந்த சீசனையும் தம்முடைய தாயையும் அவர் காண்கிறார். அந்த இடத்துல அம்மா இதோ பாருங்க, இதுதான் உங்க மகன் அப்படின்னு சொல்லல, அம்மான்னு கூப்பிடல. எப்படி கூப்பிடுறாரு? ஏன் பைபிள்ல சொல்லியிருக்கு, ஸ்திரீயே அதோ உன் மகன். எப்படி கூப்பிட்டாரு? ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருக்கு அம்மா இல்லைன்னா அந்த உயரிய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, வேதத்துல அருமையா மத்தேயு சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை இயேசுவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவிடம் பேச வேண்டும் என்று சொல்லி வெளியே வந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்துல ஒருத்தர் இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள், வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தம்மிடத்தில் சொன்ன அந்த மனிதனிடத்துல இயேசு கேட்கிறார், என் தாய் யார்? என் தாய் யார்? என் சகோதரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்பதை அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு யாராயிருக்கிறார்கள்? மரியாளை பார்த்து சொல்றாங்க, ஸ்திரீயே அதோ உன் மகன். அப்போ எப்பவுமே அதிக பாசம் தாய் என்று உள்ளத்தில் இருந்தாலும், உள்ளத்துல முதலிடம் ஒரு நாளும் தாய்க்குன்னு கொடுக்கவே இல்லை இயேசு. யாருக்கு தான் கொடுத்திருந்தாரு? நீங்க இன்னைக்கு முதலிடம் யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? பாருங்க, சில நேரம் நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்கள விட்டு நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியாது, பிரிந்து போகவே முடியாது. அழுவோம், கண்ணீர் விடுவோம். ஆனா யார்கிட்ட நெருக்கம் குறைவா இருக்கோ அவங்க நம்மளை விட்டு போனா கூட நமக்கு என்ன வராது, கண்ணீர் வராது. இங்க தாயாருக்கு ஏக்கம், ஆனால் இவருக்கோ பொறுப்புணர்ச்சி மாத்திரமே. இந்த சம்பவத்தை நம்ம நிறைய பார்க்கலாம் வேதாகமத்துல. நம்ம கானாவூர் கல்யாணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபடும் போது, இங்க திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லும் போது கூட அவர், அம்மா எனக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கல. எப்படி கேட்டார் தெரியுமா? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க? இந்த ஸ்திரீயே என்ற பதத்தை தான் அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆனாலும் உள்ளத்திலே தன்னை வளர்த்து உருவாக்கி அழகா கொண்டு வந்தாங்க. 12வது வயதுல இயேசு தெய்வ சித்தத்தை செய்வதற்கு தேவாலயத்தில் நின்று கொண்டிருந்த போது பதைத்து தேடி போய் அவரை தேடி கூட்டிட்டு வந்தாங்க. அன்பு தேவன் தன்னிடத்திலே கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு மரியாளுக்குள்ள இருந்துச்சு. கூட்டிட்டு வந்தாங்க. வேதத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்கு இல்லையா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதுல அதை விடாது இருப்பான். பாருங்க, இயேசு அவங்க அம்மா அப்பா கிட்ட கீழ்ப்படிந்து அழகாக வளர்ந்து வந்தார். இந்த மரியாள் அவ்வளவு அழகா வளர்த்தாங்க. அதனால்தான் அன்பா கடைசி நேரத்திலேயும் சிலுவை கருகையில நிற்கும் போது தன் தாயின் மீது உள்ளார்ந்த ஒன்று அன்பு இருந்ததுனாலே அந்த பொறுப்பை தன் மார்போடு சாய்ந்து
அடிக்கடி பார்த்தீங்கன்னா யோவான் இயேசுவின் மார்பில் என்ன செய்வாரு? சாய்ந்து கொண்டிருப்பார். அவர்கிட்ட சொல்றாரு, பாருங்க, இதுதான் இனிமேல் உன்னுடைய தாய். அந்நேரம் முதல், அந்த நேரத்தில் இருந்து, அந்த வசனம் சொல்லுது, அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, ஏற்றுக்கொண்டான். பாருங்க, பொறுப்பை கொடுக்கிறார். ஆனா முதலிடம் எப்பவும் யாருக்கு தான் கொடுத்திருந்தார் தெரியுமா? பிதாவுக்கு தான் கொடுத்திருந்தார். பிதாவே என்று சொல்லி பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிற அனுபவத்தை தான் இயேசு அதிகமாய் வைத்திருந்தார். ஆனா செய்ய வேண்டிய பொறுப்புகளில் ஒன்றிலும் அவர் தவறி போகவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உடன் இருக்கிறோமா? இயேசுவின் அருகில் இருக்கிறோமா? உடன் இருக்கிற நம்ம தேவனோடு நெருங்கிய உறவில் அவர் பேசுவதை கேட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறோமா? உறவில் இருக்கிற நாம புதிய பொறுப்பை ஏற்கிற இடத்துல இருக்கிறோமா? அன்னைக்கு பக்கத்துல நின்னதுனாலதான் பொறுப்பை யோவான்ட்ட கொடுத்தாரு. மற்ற 11 பேரும் பொறுப்பை என்ன செய்துட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர் யூ க்ளோசர் டு ஜீசஸ்? நீங்க இயேசுவின் அருகில் இருக்கிறீர்களா? முதல்ல ஒன்று யோசிச்சு பார்க்கணும். நான் இயேசு கூட இருக்கிறேனா? இயேசு கூட இருக்கிறேனா? இல்லைனா இயேசு விட்டு தூரமா இருக்கிறேனா? உடன் இருக்கிறேனா? உடன் இருக்கிற நான் இயேசுவோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்கிறேனா? உறவில் இருக்கிற நான் பொறுப்பை ஏற்கிற இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறேனா? அப்படின்னு ஒரு 3 கேள்வியை தெய்வ சமூகத்தில் கேட்டு பார்ப்போம். தேவன் நமக்கும் இன்னைக்கு புதிய பொறுப்புகளை தர விரும்புகிறார். ஊழியம் தர விரும்புகிறார். அவருக்கா எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம் அருகிலேயே இருப்பேன். என்கிட்டையும் பேசுங்க, என்கிட்டையும் பேசுங்க. நான் உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற இடத்துல இருப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒரு நிமிடம் மாத்திரம் தலை வணங்கி ஒப்பு கொடுத்து விடுவோமா? அன்றைக்கு சிலுவையின் அருகிலே வந்ததினாலே பொறுப்பு கிடைத்தது. சிலுவை அண்டை வந்ததினாலே சித்தத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. சிலுவை அண்டை வந்து நின்றதினாலே பொறுப்பு கிடைத்தது. இன்னைக்கும் என் ஆடுகளை மேய்ப்பாயா? கடைசி காலங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். கடைசி காலங்களுக்குள்ளே இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவும் நிலைநடுக்கமும் பயங்கரமான காரியமும். ஆண்டவரே, எனக்கும் இந்த கடைசி காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை தந்து நான் அந்த அன்பை, என் மேல வச்ச அன்பும் நம்பிக்கையும் பெறுகிற இடத்துல நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.